வணக்கம். போன உரையாடலோட தொடர்ச்சியா இப்போ 12ஆம் வகுப்பு இயற்பியல்ல நிலைமின்னியலோட அடுத்த சில முக்கியமான பகுதிகளை பார்க்கலாம். ஆமா. பகுதி 1.6லிருந்து 1.9.4 வரைக்கும் மின்பாயம், காஸ் விதி, மின்தேக்கிகள், கடைசியா வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர் வரைக்கும். சரி, இதுல மின்புலத்தை எப்படி அளக்கிறது, கணக்கிடுறது, கட்டுப்படுத்துறது, ஏன் சேமிக்கிறது, இன்னும் தீவிரப்படுத்துறதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான பகுதிகள். தேர்வுக்கும் சரி, கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி. முதல்ல மின்பாயம் பார்க்கலாமா? ஓகே. மின்பாயம், அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ஒரு பரப்பு வழியா போற மின்புல கோடுகளோட எண்ணிக்கைன்னு சொல்றோம். ஆனா எதுக்கு இதை தனியா பார்க்கணும்? நல்ல கேள்வி. அது வெறும் கோடுகளோட எண்ணிக்கை மட்டும் இல்ல. ஒரு குறிப்பிட்ட பரப்பு வழியா எவ்வளவு மின்புலம் பாயுதுங்கிறதோட அளவீடது. φE சமம் இன்டெக்ரல் E.dA. φE சமம் இன்டெக்ரல் E.dA. அப்போ மின்புலம் E மட்டும் இல்ல, பரப்போட திசையமைப்பு dAவும் முக்கியம். ஆமா, ரெண்டுமே முக்கியம். அந்த பரப்பு மின்புலத்துக்கு செங்குத்தா இருக்கா இல்ல சாய்வா இருக்காங்கிறத பொறுத்து அந்த பாயம் மாறும். ஒரு ஜன்னல் வழியா மழை பெய்யும் போது ஜன்னலை நேரா வச்சா வர்ற தண்ணிக்கும் சாய்வா வச்சா வர்ற தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? ஆம், புரியுது. அது மாதிரிதான். அதேதான். இது தெரிஞ்சாதான் அடுத்ததா வர்ற காஸ் விதியை புரிஞ்சிக்க முடியும். ஓகே, அப்போ காஸ் விதி, காஸஸ் லா, இது பயங்கரமான ஒரு கருவி மாதிரி சொல்றாங்களே இயற்பியல்ல. φ சமம் Q உள்ளேவின் கீழ் எப்சிலான் நாட். φE சமம் Q உள்ளே எப்சிலான் நாட். ஆமா, ஒரு மூடிய பரப்பு வழியா போற மொத்த மின்பாயம் அந்த பரப்புக்குள்ள இருக்கிற மொத்த மின்னூட்டத்தை மட்டும் சார்ந்தது. Q உள்ளேங்கிறது மின்னூட்டம், எப்சிலான் நாட்டுங்கிறது விடுதிறன். கூலும் விதியை வச்சே மின்புலத்தை கண்டுபிடிக்கலாமே, அப்புறம் எதுக்கு காஸ் விதி? கூலும் விதியை வச்சு எல்லா இடத்துலையும் கணக்கிடுறது சில சமயம் ரொம்ப சிக்கலா இருக்கும். ஆனா மின்னூட்ட பரவல் சமச்சீரா, சிமெட்ரிக்கலா இருந்துச்சுன்னா. சமச்சீர்னா ஒரு கோளம், உருளை, இல்ல முடிவிலா தட்டு மாதிரி. அதேதான். அந்த மாதிரி அமைப்புக்கு காஸ் விதியை பயன்படுத்தினா மின்புலத்தை ரொம்ப ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கற்பனையான மூடிய பரப்ப, அதாவது காசியன் பரப்ப தேர்ந்தெடுத்து இந்த சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டியதான். ஓ, அதான் இதோட பவரா? அப்போ நிலைமின் தடுப்புரை, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங், அதுவும் இது சம்பந்தப்பட்டதா? ஃபாரடே கொண்டு பத்தி சொல்லுங்க. இது காஸ் விதியோட ஒரு முக்கியமான விளைவு. ஒரு கடத்தியை எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள எந்த நிகர மின்னூட்டமும் நிக்காது, எல்லாம் பரப்புக்கு போயிடும். அதனால கடத்திக்கு உள்ள மின்புலம் எப்பவுமே சுழியா இருக்கும், ஈக்குவல்ஸ் டு 0. சுழியா இருக்குமா? ஆமா, வெளியில எவ்வளோ பெரிய மின்புலம் இருந்தாலும் அது உள்ளே பாதிக்காது. இதுதான் நிலைமின் தடுப்புரை. அப்போ மின்னல் அடிக்கும் போது காருக்குள்ள இருக்கிறது பாதுகாப்பானதுன்னு சொல்றதுக்கு இதான் காரணமா? மிகச்சரி. கார் ஒரு உலோக கூடு மாதிரி செயல்பட்டு மின்னலை அதோட வெளிப்பரப்பு வழியாவே பூமிக்கு கடத்திடும். உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. சூப்பர். அடுத்து மின்காப்புகள், டை எலக்ட்ரிக்ஸ், கடத்தாத பொருட்கள். இத மின்புலத்துல வச்சா என்ன ஆகும்? மின்காப்பில் இருக்கிற மூலக்கூறுகள் ஒன்னு முனை உள்ளதா போலரா இருக்கும், இல்ல முனைவற்றதா நான் போலரா இருக்கும். வெளியில இருந்து ஒரு மின்புலத்தை கொடுக்கும்போது இந்த மூலக்கூறுகள் லேசா இடம்பெயரும், இல்லனா சுழன்று ஒருங்கமையும். இதனால அந்த பொருள் முழுக்க ஒரு நிகர இருமுனை திருப்புத்திறன் உருவாகும். இதுக்கு பேர்தான் மின்முனைவாக்கம், போலரைசேஷன். ஓ, போலரைசேஷன். இது எதுக்கு உதவுது? இது மின்தேக்கிகள்ல ரொம்ப முக்கியம். வாங்க அத பார்க்கலாம். மின்தேக்கிகள், கெபாசிட்டர்ஸ். மின்னூட்டத்தையும் ஆற்றலையும் சேமிக்கிற ஒரு சாதனம் இல்லையா? எப்படி வேலை செய்யுது? இதுக்கு நாம மின்னழுத்தம் V கொடுக்கும்போது அது மின்னூட்டத்தை Q சேமிச்சு வைக்கும். எவ்வளவு சேமிக்கும்? அதுதான் மின்தேக்கு திறன், கெபாசிட்டன்ஸ். C சமம் Qவின் கீழ் V. இது அதோட வடிவம், தட்டுகளோட பரப்பு A, இடைவெளி D, இதையெல்லாம் பொறுத்தது. இணைத்தட்டு மின்தேக்கிக்கு C சமம் எப்சிலான் நாட் Aவின் கீழ் D. சரி, இதுல சேமிக்கிற ஆற்றல் அதுதானே கேமரா, ஃபிளாஷ், டிஃபிபிரிலேட்டர் எல்லாத்துலயும் பயன்படுது. அந்த ஆற்றல் U சமம் அரை CV², U ஈக்குவல்ஸ் ½ CV². இந்த ஆற்றல் தட்டுகளுக்கு நடுவுல இருக்கிற மின்புலத்துல தான் சேமிக்கப்படுது. ஆற்றல் அடர்த்தின்னு பார்த்தா UE சமம் அரை எப்சிலான் நாட் E², UE ஈக்குவல்ஸ் ½ எப்சிலான் நாட் E². அதான் டக்குன்னு தேவைப்படும் போது கிடைக்குது. அப்போ இந்த தட்டுகளுக்கு நடுவுல ஏன் மின்காப்ப வைக்கணும்? வெறும் விட்டிடம் போதாதா? வைக்கலாம். ஆனா மின்காப்ப வச்சா ரெண்டு நன்மை. ஒன்னு, தட்டுகள் ஒட்டாம பிரிக்கலாம். இன்னொன்னு முக்கியமானது, மின் தேக்குத்திறன் அதிகமாகும். ஓ, அதிகமாகுமா?
எப்படி? அந்த மின் முனைவாக்கம் சொன்னேனே, அதனால மின்காப்பு உள்ள போனா அது புறமின் புலத்தை ஓரளவுக்கு எதிர்க்கும். அதனால அதே மின்னழுத்தத்துல அதிக மின்னூட்டத்தை சேமிக்கலாம். மின் தேக்குத்திறன் பல மடங்கு, அதாவது ER மடங்கு அதிகமாகும். C சமம் எப்சிலான் ஆர் C0. C is equal to epsilon R C0. எப்சிலன் ஆருங்கிறது அந்த மின்காப்போட சார்பு விடுத்திறன், சரிதானே? சரியா சொன்னீங்க. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய மின்தேக்கிகளை ஒன்னா இணைக்கலாமா? தொடரா, பக்கமா? ஆமா, தேவைக்கேத்த மாதிரி இணைக்கலாம். தொடர் இணைப்புல இணைச்சா தொகுபயன் மின்தேக்குத்திறன் குறையும். 1/CS சமம் 1/C1 + 1/C2 + அப்படின்னு போகும். ஓஹோ. பக்க இணைப்புல இணைச்சா தொகுபயன் மின்தேக்குத்திறன் கூடும். CP சமம் C1 + C2 +. இது தேவைக்கேத்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அருமை. அடுத்து ஒரு சின்ன ஆனா சுவாரஸ்யமான விஷயம். கூர்முனை செயல்பாடு. ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஆமா, இது ஒரு கடத்தியோட வடிவம் சம்பந்தப்பட்டது. ஒரு கடத்தியோட பரப்புல மின்னூட்டம் சமமா பரவாம வளைவான பகுதிகள்ல, குறிப்பா கூர்மையான முனைகள்ல ரொம்ப அதிகமா குவியும். மின்னூட்ட அடர்த்தி, சார்ஜ் டென்சிட்டி அங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன் அப்படி? அது பரப்போட வளைவா பொறுத்தது. கூர்மையான இடத்துல அடர்த்தி அதிகம். இதனால அந்த முனைய சுத்தி இருக்கிற காற்று மூலக்கூறுகள் கூட அயனியாகி மின்னூட்டங்கள் வெளியேற ஆரம்பிக்கும். இதுக்கு பேரு ஒளிவட்ட மின்னிறக்கம் அல்லது கொரோனா டிஸ்சார்ஜ். கொரோனா டிஸ்சார்ஜ். ஓ, அப்போ மின்னல் கடத்தி. லைட்னிங் கண்டக்டர். அது இது சம்பந்தப்பட்டதா? அதேதான். மின்னல் கடத்தியோட முக்கியமான பகுதியே அதோட கூர்முனை தான். உயரமான கட்டிடங்கள் மேல இத வச்சிருப்பாங்க. அது எப்படி வேலை செய்யுது? மேகங்களுக்கும் பூமிக்கும் இடையில ஒரு பெரிய மின்புலம் உருவாகும் போது இந்த கூர்முனை செயல்பாடு மூலமா அதுக்கு கீழே இருக்கிற காற்று அயனியாக்கும். இது மேகத்துல இருக்கிற மின்னூட்டங்கள் மெதுவா பூமிக்கு வர ஒரு பாதையை உருவாக்கும். அப்போ அது மின்னலையே தடுக்குதா? தடுக்காது. ஒருவேளை மின்னல் தாக்கினாலும் அது உயரமான கடத்தி மேல விழுந்து அந்த கடத்தி வழியா பாதுகாப்பா பூமிக்கு போயிடும். கட்டிடத்துக்கு எந்த சேதமும் ஏற்படாது. அது ஒரு பாதுகாப்பு வழிமுறை. இப்போ நல்லா புரியுது. சரி, கடைசியா அந்த பெரிய கருவி வான் டி கிராஃப் மின்னியற்றி, வான் தி கிராஃப் ஜெனரேட்டர், பார்க்கவே மிரட்டலா இருக்குமே. ஆமா, பல மில்லியன் வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 10⁷ வோல்ட் வரைக்கும். 10⁻7 வோல்ட். ஆமா, 10 மில்லியன் வோல்ட். எதுக்கு இவ்ளோ பெரிய வோல்டேஜ்? இது எப்படி வேலை செய்யுது? இது 2 தத்துவங்கள்ல வேலை செய்யுது. ஒன்னு நிலைமின் தூண்டல், இன்னொன்னு நாம இப்ப பார்த்த கூர்முனை செயல்பாடு. எப்படி? அந்த பட்டை சுழன்று மேல போகும்போது அந்த மின்னூட்டங்களை ஒரு பெரிய உலோக கோளத்துக்கு உள்ள கொண்டு போய் சேர்க்கும். உள்ள எப்படி சேரும்? அங்க இன்னொரு கூர்முனை இருக்கும். அது பட்டையில இருக்கிற மின்னோட்டங்களை வாங்கி கோளத்தோட வெளிப்பரப்புக்கு அனுப்பிடும். கடத்திக்குள்ள மின்னோட்டம் நிக்காதுன்னு பார்த்தோமே. ஆமா ஆமா. அதனால மின்னூட்டங்கள் தொடர்ந்து கோளத்தோட வெளிப்பரப்புல சேர்ந்துகிட்டே இருக்கும். இப்படி சேர்ந்து மின்னழுத்தம் பல மில்லியன் வோல்ட் வரைக்கும் உயரும். அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய மின்னழுத்தம் எதுக்கு பயன்படுது? இது முக்கியமா ஆரம்பகால அணுக்கரு இயற்பியல் ஆராய்ச்சிகளுக்கு பயன்பட்டது. புரோட்டான், எலக்ட்ரான் மாதிரி துகள்களை மிக அதிக ஆற்றலுக்கு முடுக்குவிக்கவும். ஆக்ஸலரேட் பண்ணும். எதுக்கு முடுக்குவிக்கணும்? அத வச்சு அணுக்கருவை தாக்கி அணுக்கரு வினைகளை நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸா ஆராயறதுக்கு, அணுவை பிளக்கிறதுக்கும் இது பயன்பட்டிருக்கு. ஆக இன்னைக்கு நாம மின்பாயம், காஸ் விதி, அதோட முக்கிய பயன்பாடான நிலைமின் தடுப்புரை, அப்புறம் மின்காப்புகள், மின் தேக்கிகள், அதோட அமைப்பு, ஆற்றல் வகைகள் எப்படி இணைக்கிறதுன்னு பார்த்தோம். கடைசியா கூர்முனை செயல்பாடு, மின்னல் கடத்தி, வான் டி கிராஃப் மின்னியற்றின்னு நிறைய விஷயங்கள் அலசினோம். ஆமா, இந்த நிலைமின்னியல் கருத்துக்கள்லாம் எவ்வளவு அடிப்படையானது, ஆனா எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு தெரியுது. நம்ம டெய்லி லைஃப்லயும் சரி, பெரிய பெரிய ஆராய்ச்சிகள்லயும் சரி இது பயன்படுது. சரி, நிறைவா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இந்த வான் டி கிராஃப் மின்னியற்றி மாதிரி செயற்கையா இவ்வளவு உயர் மின்னழுத்தத்தை உருவாக்குறதே பெரிய விஷயம். ஆனா இயற்கையில யோசிச்சு பாருங்க, நம்ம வளிமண்டலத்திலயோ இல்ல பிரபஞ்சத்திலயோ இதை விட பெரிய மின்னழுத்தங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கா? மின்னல் ஒரு உதாரணம் தான். அதை தாண்டி யோசிச்சா அப்படி இருந்தா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? யோசிங்க. சுவாரஸ்யமான கேள்வி. அடுத்த உரையாடல்ல இத பத்தி யோசிச்சத பகிர்ந்துக்கலாம். நன்றி, சந்திப்போம்.